அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் சிவா. நம்மளோட ட்ராவல் இன்றைக்கி பூனாச்சி மலையை நோக்கி போயின்ட்டுருக்கு. பூனாச்சி மலையா? அது எங்கடான்னு கேட்குறீங்களா? நம்ம வால்பாறையை தாங்க சொல்கிறேன். வால்பாறையோட ஓல்டு நேம் தான் பூனாச்சி மலை. ஸோ வால்பாறை போகலான்னு பிளான் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அட்லீஸ்ட் 3 to 4 days ஆல் டேஸ் அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ டே 1 என்ன பண்ணுறீங்கன்னா, அதோ இப்போ இந்த டேம் வியூ பார்க்குறீங்களா, இந்த பங்களா ஸ்டே பண்ணிவிடுங்க. இது காதலிக்கு நேரமில்லை பங்களான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜெமினி கணேஷ் படம் ஃபுல்லாக இங்கே தான் எடுத்திருப்பாங்க. சத்யராஜ் படம், அமைதி படம்லாம் இந்த பங்களா தான் காதலிக்கு நேரமில்லை பங்களான்னு பேர். இது பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஸ்டே பண்ணணுன்னா பிடபிள்யூட பர்மிஷன் வாங்கணும். வாங்கிட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா டே 1 இந்த இது டேமோட எண்டு. இந்த இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான சாங்ஸ் எடுத்துருப்பாங்க. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியோட சாங்ஸு இந்த லொக்கேஷனில் வராத நடிகரே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருமே இங்கே எல்லாம் இங்கே வந்திருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணிங்கன்னா, டே 1 இங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க இருக்காங்கன்னா கீழே டேம் என்ட்ரன்ஸ் போயிங்க. அங்கே பார்க் இருக்குது, விளையாடுற மாதிரி பசங்கள்லாம் ஃபுல்லாக அங்கே விளையாடுற மாதிரி இருக்கும். இல்லை கொஞ்சம் குளிக்கலாம் அப்படின்றப்ப டேமில் குளிச்சிடாதீங்க. நேராக அங்கே ரைட் சைடில் டேமுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு செக் டேம் இருக்குது. அதுவும் நிறைய படத்தில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே போய் ரெஃப்ரெஷ் ஆகிடுங்க. குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே லஞ்சு மெஸ்ஸுலாம் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு 2 மெஸ்ஸு, அருண் மெஸ்ஸு ஏதோ 100 மெஸ் இருக்குது. அங்கே ஃபுட்டு எடுத்துக்கலாம். இல்லை ஃபிஷ்ஷு நல்லா விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் டேமோட என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே நிறைய ஃபிஷ் கடை தான் இருக்கும். ஃபுல்லாக எல்லாம் நிறைய பார்த்தேன், நிறையா அந்த வேல பார்த்தேன். ஃபுல்லாக எல்லாம் ஃபிஷ் தான் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதை முடிச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னா, செக் போஸ்ட்டை தாண்டி நீங்கள் வால்பாறை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஸோ போகிற இந்த செக் போஸ்ட் தாண்டி ரைட் சைடில் தான் அந்த எலிஃபேண்ட்டு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. ஸோ இதை இந்த ஆன் த வேயில் பார்த்துட்டு என்ன பண்ணால், நெக்ஸ்ட்டு நம்ம மங்கி ஃபால்ஸ் போகிறோம். மங்கி ஃபால்ஸ் போகணுன்னா உங்களுக்கு அது என்ட்ரன்ஸ் டிக்கெட் போட்டு உள்ளார போயிடுங்க. இங்கே மங்கி ஃபால்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மூவிஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய சாங்ஸ் ஷூட் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஜய் படம் என்னென்ன படம்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிங்கன்னா, அங்கே உங்களுக்கு 2 to 3 hours ஆகும். இங்கே ஃபுல்லாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணால். குளிக்கிறதுக்கு முன்னே ஒரு பிளான் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த மாதிரி இயற்கையாக இருக்கிற இடத்துல ஷாம்பு சோப்புலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளே இயற்கையை பொல்யூட் பண்ணக்கூடாது. ஸோ அது வாய்ப்பு இருந்தால் அதை அவாய்ட் பண்ண பிளான் பண்ணுங்கள். இங்கே இந்த மங்கி ஃபால்ஸை என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணிங்கன்னா, நேராக கிளம்பி வால்பாறை நோக்கி போயிட்டுருக்குறோம் நம்ம. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால் எஸ்டேட்டுன்னு பேர். இது வாட்டர் ஃபால் எஸ்டேட்டுன்னு சொல்கிறத விட செல்ஃபி பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா, யங்ஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வால்பாறை போயிட்டு வந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டஸ் போடுவாங்க பாருங்கள். எல்லாம் இந்த லொக்கேஷனை கம்பல்சரி போட்டிருப்பாங்க நிறைய பேர். ஏன்னா அப்படி ஒரு லொக்கேஷன் எவர் கிரீன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை முடிச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா, அடுத்தது அந்த வேலில் போயிட்டே இருந்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்துக்கிட்டே போங்க. சக்தி எஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் என்ட்ராயிடுங்க. உள்ளார போனீங்கன்னா அதுக்கு ஆனால் பர்மிஷன் இல்லாத போக முடியாது. முன்னெல்லாம் நீங்கள் போகலாம், அவ்வளோ பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா நிறைய அனிமல்ஸு ஃபுல்லாக அங்கே நிறையா வரும். யானை, பைசன்னு, மான்லாம் நிறையா, இப்போ சிறுதெல்லாம் அங்கே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, பர்மிஷன் இருந்தால் தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. பர்மிஷன் தர மாட்டாங்க. இல்லைன்னா என்ன பண்ணிங்கன்னா நேராக சக்தி எஸ்டேட் போயிடுங்க. அது அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த வியூ பாயிண்டில் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் அப்படி இருக்கும். இது நான் போன டைம் பயங்கர மிஸ்ட்டு. இந்த மிஸ்ட்டு இருக்கிற மாதிரி பார்க்குறதும் ஒரு அழகு தானே. ஸோ நம்ம இந்த வியூ பாயிண்ட்டு மேலே இருந்து தான் இப்போ பார்த்துட்டுருக்கோம். ஆனால் அந்த மிஸ்ட்டு இல்லாதப்போ இந்த லொக்கேஷனை நீங்கள் பார்க்கணும் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து. ஸோ இந்த ஆப்போசிட்டில் ஒரு ஹில்ஸ் தெரியும். இந்த லொக்கேஷனே அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வால்பாறை வந்தீங்கன்னா பர்மிஷன் வாங்க முடிஞ்சால் வாங்கி இந்த சக்தி எஸ்டேட்டுக்குள்ளார கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஏன்னா அந்த போகிறதுலேருந்து ரிட்டர்ன் வர வரைக்குமே உங்களுக்கு லொக்கேஷன் அவ்வளோ இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் வரைக்கும் தான் அலோடு, அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது முடிச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா, நேராக வால்பாறை நோக்கி போனீங்கன்னா ரொட்டி கடைன்னு ஒரு இடம் லொக்கேஷன். அதில் ரைட்டில் திரும்பிங்க. நேராக வால்பாறை போகாதீங்க, ரைட்டில் திரும்பிடுங்க. ரைட்டில் திரும்பிங்கன்னா இந்த ரொட்டி கடை தான். ரைட்டில் திரும்பினா சோலையார் டேம் போகிற ரூட்டு தான் இது. ஸோ அந்த பைசன் இருக்குல்ல, வைல்டு காரு, அது அங்கே தான், இந்த இடம் தான் இது. நம்ம டே 2 என்ன பண்ணுறோம்னா, நம்ம குரங்குமுடி எஸ்டேட்டில் ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ அந்த லொக்கேஷன் தான் இது. குரங்குமுடி எஸ்டேட்டில் ப்ரைவேட் எஸ்டேட்.
அங்கே ஒரு ரிசார்ட் இருக்குது, நிறையா ரிசார்ட் இருக்காங்க. பெரிய செலிபிரிட்டிஸ் வாங்கி தங்குற மாதிரிலாம் ரிசார்ட் இருக்குது, பெரிய பெரிய ரிசார்ட்லாம் இருக்குது ப்ரைவேட்டுக்கு. ஸோ அங்கே ஒரு ப்ரைவேட் ரிசார்ட்டில் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து வால்பாறை, அதாவது நல்லமுடி பூஞ்சாலை போகலான்னு பிளான் பண்ணி போயின்ட்டுருக்குறோம். அந்த வே தான் இது. ஏன்னா நீங்கள் எப்படி சக்தி எஸ்டேட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய ஸ்பாட்டுன்னு சொன்னால், அதேமாரி இந்த குரங்குடி எஸ்டேட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய ஸ்பாட்டு தான். இதுவும் நம்ம வால்பாறைக்கு முன்னால் இந்த போட்டிங் பாயிண்ட்டுக்கு போட்டிங் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னால் ரைட்டு தான் இந்த லொக்கேஷன். ஸோ முடிச்சுட்டு என்ன பண்ணால் நல்லமுடி பூஞ்சாலை போகிறோம். அந்த போகிறதுக்கு முன்னால் இந்த ரைட் சைடு தான் இந்த லொக்கேஷனு. இது வைல்டு கார் இங்கே மேய்ஞ்சிட்ருக்கு இல்லையா, அந்த லொக்கேஷன் தான் இது. ஏன்னா இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறேன் இல்லையா, இந்த லொக்கேஷனில் பெரும்பாலும் நீங்கள் அனிமல்ஸ் பார்க்கலாம். யானை, பைசனு, ஏதாவது ஒரு அனிமல்ஸ் கம்பல்சரி இங்கே நிற்கும் இந்த இடம் லொக்கேஷனில். இந்த லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா போகிற ரூட் ஃபுல்லாக எவர் கிரீன் தான். அப்படி பார்க்க அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். நான் போகிறதுல லைட்டாக ட்ரிஸ்லிங்கு. ஸோ அந்த லொக்கேஷனு ஜென்ரலாக வால்பாறை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த டைமில் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த சில்னஸ் சூப்பராக இருக்கும் அந்த வால்பாறையில். இப்படி இயற்கை பேரழகு இப்படி கொட்டி கிடக்கிறதால தான் வால்பாறைக்கு த 7th ஹெவன் கூட ஒரு பேர் உண்டு. ஸோ இந்த லொக்கேஷன்லாம் நீங்கள் ரசிச்சுக்கிட்டே போனீங்கன்னா, சக்தி எஸ்டேட்டு இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போனீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அனிமல்ஸு சுற்றி வர இடம் தான் இது. நிறையா உங்களுக்கு லக்கு இருந்ததுன்னா நீங்கள் அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம். பேர்ட்ஸ், இந்த மாதிரி பேர்ட்ஸு எல்லாமே இங்கே உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கிடைக்கும், லக்கு இருந்தால் பார்க்க முடியும் உங்களால். ஸோ இதை முடிச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா நேராக நல்லமுடி பூஞ்சாலை தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த வேலை தான் இது. இந்த சும்மா இது ஃபோட்டோஸ் எடுத்த வீடியோஸு இதான் நல்லமுடி பூஞ்சாலைன்னு பேர். இதுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளார என்ட்ரி டிக்கெட்டு அங்கே என்ட்ரன்ஸ்லேயே பண்ணுவாங்க. அந்த என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளார வந்தீங்கன்னா இது ஒரு அருமையான லொக்கேஷன். இங்கே ஒரு தூரம் பாருங்கள், ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில நேரம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக இதுவும் யானை சுற்றிக்கிட்டு இருக்கிற இடம் தான் இது. ஸோ இங்கே போகலான்னாலும் சில நேரம் ஏமாந்துடுவீங்க. ஏன்னா இந்த என்ட்ரன்ஸு டிக்கெட் போகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை இருக்கும். அடிக்கடி அந்த டீ கடையெல்லாம் யானை உடச்சி போட்டுரும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரம் இங்கேயும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க உள்ளார போகிறதுக்கு. யானை இருக்குது சார் உள்ளார, அலோடு கிடையாதுன்றாங்க. அது வரைக்கும் போய்ட்டு ஏமாந்தான் ரிட்டர்ன் வரும். சில நேரம் அது மாதிரி ஆகிடும். ஆனால் இதுவும் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இது சரியான லொக்கேஷன். இங்கேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் இந்த லொக்கேஷனு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் அங்கேருந்து என்ட்ரன்ஸில் இங்கே நடந்து வந்துட்டு நீங்கள் இதை என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்னா இந்த லொக்கேஷனு ஒரு 1 hour தேவைப்படும். ஏன்னா இது ஃபுல்லாக இது எஸ்டேட் உள்ளார என்ட்ராகி வரைச்சே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளோட பீப்புள் எல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பாங்க இங்கே தான். ஏன்னா இது அது மாதிரி லொக்கேஷன் தான் இந்த எஸ்டேட்டே. இந்த வியூ பாயிண்ட் வந்தாங்கன்னா மேலே இது மாடியில் ஏறி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நிறைய இந்த ஃபால்ஸ்லாம் அங்கே இருக்கும். அதை முடிச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா அடுத்த லொக்கேஷன் போங்க. இது ஒரு டனலு. இந்த டனலுக்கு பேர் வெள்ளமலை டனல்னு பேர். இதுவும் அதுக்கு நியர்பை தான், பக்கத்தில். இந்த லொக்கேஷன் பாருங்கள், இந்த வெள்ளமலை டனல். ஏன்னா இது இந்த ஹில்ஸ்லேருந்து அந்த இன்னொரு ஹில்ஸுக்கு வர மாதிரி உள்ளாரே வரும். இது ஒரு டனல். அது மாதிரி இந்த வால்பாறை சுற்றி எக்கச்சக்கமான டனல் இருக்குது. 8 kilometers 9 kilometers மழையை குடஞ்சி உள்ளார காமராஜர் பீரியடில் நிறையா பண்ணியிருப்பாங்க. எல்லாம் அந்த இதுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனுக்காக. ஸோ அது முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர வழியில் தான் இந்த லொக்கேஷன். இது ஒரு எஸ்டேட்டு. அதான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எல்லாம் இவங்க இந்த ஊர்வலம்லாம் போகிறாங்க பாருங்கள். அந்த டைமில் தான் நான் போயிருந்தேன். என்ன பண்ணுறேன்னா அங்கேருந்து நீரா டேம் பேக் சைடு அங்கே போயிட்டோம். சார் அது ஒரு லொக்கேஷன். அங்கேயும் நிறையா ஃபோட்டோஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு நல்ல அருமையான ஸ்பாட்டு. நீரா டேம் கீழே இறங்கி அந்த பக்கம் போனீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. ஸோ இங்கே போனீங்கன்னா இங்கேயும் நிறைய அனிமல்ஸ் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ணிங்கன்னா அடுத்து நம்ம சின்ன கல்லார். இது சின்ன கல்லாருக்கு ஒரு பேர் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா தென்னிந்தியாவின் சிறப்புஞ்சின்னு பேர். ஏன்னா அதிகப்படியான மழை, தமிழ்நாட்டில் அதிகப்படியான மழை பொழிவு ரெயின்ஃபால் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன கல்லார் தான். ஸோ இந்த சின்ன கல்லாருக்கு என்னன்னா நீங்கள் இந்த ரெய்னி சீசன்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். என்னென்னா ஃபுல்லாக அட்டை போனீங்கன்னா ஃபுல்லாக அட்டை, உங்களுக்கு ஃபுல்லாக கால் ஃபுல்லாக ஏறிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா போகலாம். நீங்கள் இந்த மூக்குப்படி போட்டுட்டு போவாங்க சில பேர், மூக்குப்படி வச்சுப்பாங்க கையில். இல்லைன்னா இந்த டெட்டால் இருக்குது இல்லையா, அது எல்லாம் பண்ணோம். என்னன்னா சாக்ஸை நினச்சி டெட்டாலில் போட்டுக்கோங்க.
இல்லைன்னா உப்பு எடுத்து போட்டுருவாங்க, உப்பு கொட்டுவாங்க அது மேலே, ஓடி தான் அது. ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் டெட்டால் உங்களோட சாக்ஸை டெட்டாலில் நல்லா ஊற வச்சு ஷூ போட்டு அதுக்கு பேண்ட்டை உள்ளார போட்டு சாக்ஸை மேலே இழுத்துருங்க, அவ்வளோதான். மேக்ஸிமம் அந்த டெட்டாலுக்கு வராது. ஸோ இது அடுத்து என்னென்னா, இது ஒரு அருமையான லொக்கேஷன். இது என்னென்னா எரச்சப்பாறை நீர்வீழ்ச்சின்னு பேர். இந்த இடமும் பார்த்தீங்கன்னா அலௌடு கிடையாது, பர்மிஷன் இருந்தால் தான் போகலாம், இல்லைன்னா அலௌடு கிடையாது. இது ஒரு சூப்பரான லொக்கேஷன். இந்த பாலாஜி கோயில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாலாஜி கோயிலுக்கு இது அந்த ரூட்டில் தான், இது பக்கத்தில் தான் இது. இதுவும் இங்கெல்லாம் இந்த இடம்லாம் போனீங்கன்னா அப்பா என்னடா இப்படி ஒரு லொக்கேஷனான்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ பார்க்குறது சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் வாய்ப்பு கிடச்சி பர்மிஷன் கிடச்சிதுன்னா இதுவும் பார்க்க வேண்டிய லொக்கேஷன் தான். ஸோ இந்த லொக்கேஷனும் பாருங்கள், நல்ல அருமையான லொக்கேஷன். பாருங்கள் வாட்ரு இன்னும் இதுவே நான் நல்ல ஒரு ரெய்னி சீசனில் தான் போனேன், அப்பயே பாருங்கள் இன்னும் ஹெவி ரெயின் இருக்க டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸுக்கிட்டே போக முடியாது, இங்கேருந்து தூரந்து போச்சா சாரல் அடிக்கும், அவ்வளோ அளவுக்கு ஹெவியாக இருக்கும் வாட்டர்ஸ் ஃபோர்ஸு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் டே முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்புறேன். நீங்கள் தேர்ட் டே பிளான் பண்ணலான்னா என்ன பண்ணிங்கன்னா, நம்ம இங்கே ரொட்டி கடையிலேருந்து ரைட் திரும்பி குரங்குமுடி எஸ்டேட் போகிறோம் இல்லையா, அந்த போகிற வழியில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உருளிக்கல் செக் போஸ்ட்டுன்னு இருக்கும். அது ரைட்டில் உள்ளார அதுவும் பர்மிஷன் வாங்கணும். அது என்னென்னா மானாம்பள்ளி கெஸ்ட் ஹவுஸ்ன்னு பேர், அது ஃபாரஸ்ட்டு கெஸ்ட் ஹவுஸ் தான், ஃபாரஸ்ட்டோடது, அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். ஸோ அங்கே போனீங்கன்னா தேர்ட் டே ஃபுல்லாக அங்கே உங்களுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். அந்த வீடியோஸ் நான் தனியாக போடுறேன், தேர்ட் டே வீடியோஸு. ஸோ என்ன பண்ணிங்கன்னா ரிட்டன் கிளம்பி ரிட்டன் போயிட்டுருக்கேன். இதெல்லாம் ரிட்டன் வர ரூட்டு தான் இது, நம்ம வால்பாறையிலேருந்து கீழே ரிட்டன் வர ரூட்டு இது. ஸோ தேர்ட் டே போகலான்னா நீங்கள் மானாம்பள்ளி போயிடணும். ஃபோர்த் டே என்ன பண்ணிங்கன்னா மானாம்பள்ளி முடிச்சுட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஃபோர்த் டே நேராக அங்கேருந்து அதிரம்பள்ளி போயிடுங்க ஃபால்ஸுக்கு. ஸோ அந்த தேர்ட் டே ஃபோர்த் டேவும் அடுத்த வீடியோஸில் போடுறேன். இது ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் இல்லையா, அது போகிற ரூட்டு தான் இது. இது ஒரு எஸ்டேட்டு வால்பாறையிலேருந்து நீங்கள் இந்த ரொட்டி கடை ரூட்டு தான் இந்த ரூட்டு. ஸோ அந்த ரூட்டில் தான் இது, இந்த வயல் கேர்லாம் மேய்ஞ்சின்ட்டுருக்கு. ஸோ அந்த லொக்கேஷன் தான். ஸோ நான் சொன்னேன் இல்லையா 3 to 4 days கம்பல்சரி வேணும்னு இல்லையா, 2 நாள் வந்து இந்த இதுக்கு கரெக்டாக போயிடும் இந்த லொக்கேஷனை சுற்றுறதுக்கு. தேர்ட் டே நீங்கள் மானாம்பள்ளி கெஸ்ட் ஹவுஸுக்கு பர்மிஷன் வாங்கி அங்கே ஸ்டே பண்ணிட்டுங்க. ஃபோர்த் டே என்ன பண்ணுறீங்கன்னா மானாம்பள்ளி முடிச்சுட்டு நேராக காலையில் 7 மணி கிளம்புனீங்கன்னா நேராக அதிரம்பள்ளி போயிடலாம். ஸோ 4 நாள் சொன்னேன் இல்லையா, 4 days உங்களுக்கு கம்பல்சரி 4 days உங்களுக்கு தேவைப்படும். ஸோ 4 days வந்தீங்கன்னா இந்த 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 வந்தோட அந்த ஒரு ஃபீலை உங்களுக்கு அப்படி இருக்கும். ஸோ ஒரு அடுத்த ஒரு 3-4 monthsக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண மாதிரி ஆகிடும் உங்களுக்கு, அப்படி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ ரிட்டர்ன் கிளம்பிட்டோம், இந்த செகண்ட் டே கிளம்பிட்டு இது ஒரு டைகர் வேலின்னு பேர் இந்த லொக்கேஷன். இதுவும் ரிட்டர்ன் வரைச்சி போச்சேன் பார்க்கலாம், வரைச்சேன் பார்க்கலாம். நான் ரிட்டர்ன் வச்சு இந்த டைகர் வேலியிலேருந்து தான் இந்த லொக்கேஷன் இது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேம் இருக்கு இல்லையா, என்ன டேமு, காடம்பரை டேம்லாம் தெரியும் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு. ஸோ அந்த லொக்கேஷன் தான் இது. இதுவும் இந்த லொக்கேஷனும் நீங்கள் பார்க்க வேண்டிய லொக்கேஷன் தான். ஸோ இங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ஏன்னா இங்கே தான் இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஒரு 1 week பிஃபோர் 2 weeks பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஃபாரினரை யானை அட்டாக் பண்ணிச்சு இல்லை, அது இந்த லொக்கேஷன் தான். ஸோ இங்கேயும் யானை நிறையா இங்கே அனிமல்ஸ் இருக்குன்றதால இது ஆக்சுவலி சிறுத்தை கரடிலாம் இங்கே நடமாடும் மேலே இந்த இடத்துல, இந்த லொக்கேஷனில். ஸோ இந்த லொக்கேஷனும் நீங்கள் போகிற டைமும் இல்லை ரிட்டர்ன் வர டைமும் இந்த லொக்கேஷன் பார்த்துட்டே வரலாம். அப்படி ஒரு லொக்கேஷன் இதுவும். அந்த லொக்கேஷனை முடிச்சுட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறோன்னா அடுத்து கிளம்புறோம். எந்த ரூட்னா திருப்பி அதான் அந்த ரூட்டே தானே, இந்த நம்ம செல்ஃபி பாயிண்ட் சொன்னால அது இந்த ரூட்டில் தான் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் கிளம்பிட்டு என்ன பண்ணுறோன்னா நேராக அட்டைக்கட்டி. அதுக்கு இப்போ நான் சொன்னேன்னா இன்னும் 5 days நீண்டுக்கிட்டே போகும். அட்டைக்கட்டியில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அது பிடபிள்யூடி பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. இது நம்ம ஐபியும் இருக்காங்க, இபியில் பர்மிஷன். இது வந்து வாட்டர் ஃபால் எஸ்டேட் சொன்னோம் இல்லையா, இதுதான் வாட்டர் ஃபால். இங்கே தான் வந்த இடம் தான் இந்த லொக்கேஷன். இது இதோ பாருங்கள், தூரம் தெரியுது பாருங்கள், இது வாட்டர் ஃபால். இந்த இடம் தான், இது ஒரு ஃபால்ஸு. இந்த இடமும் இந்த லொக்கேஷன் அவ்வளோ இருக்கும். ஏன்னா போகிறவங்களாம் இந்த இடத்துல ஒரு சின்ன கடை ஷாப்ஸ்லாம் நிறையா இருக்கும். இந்த ஃபுட்டுலாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கெலாம் கூட ஒரு சின்னதாக ஹோட்டல் இருக்கும். ஸோ அந்த இடம் தான் லொக்கேஷன். அங்கே நீங்கள் ஏதாவது இப்போ வச்சு சொல்லிட்டு போயிங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ரிட்டர்ன் வச்சு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டே கூட அது பார்க்கலாம். அந்த பக்கத்துலேயே தான் இது, அந்த இடம் தான் இது. இதுதான் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸாக தான் அந்த எஸ்டேட், அந்த டோட்டல் இடத்துக்கு வாட்டர் ஃபால் எஸ்டேட்டுன்னு பேர். ஸோ
ஆனால் நீங்கள் இந்த வால்பாறை போகலான்னா இந்த ரெய்னி சீசனில் போங்க. அப்போ தான் இந்த ஃபால்ஸ் எல்லாம் இந்த 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 பார்க்குற அந்த லொக்கேஷனாக க்ரீனாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். அப்படி ஒரு லொக்கேஷன் எல்லாம் வால்பாறையே ஒரு அழகு தானே உங்களுக்கு. வழக்கமாக என்ன கொடைக்கானல் ஊட்டின்னு போகாமல் இப்படி போனீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் தான் உங்களுக்கு வால்பாறை. ஏன்னா இங்கே இப்போ நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. முன்னே ரொம்ப நிறைய பீப்புள் கூட்டம் வராது. இப்போ நிறைய வராங்க. இப்போ நிறையா அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் ப்ராப்ளங்கிறதால இங்கே வால்பாறை ஃபுல்லாக க்ரௌடு தான், எக்கச்சக்கமான க்ரௌடு. ஏன்னா இங்கே செக் போஸ்ட்லாம் நான் இவ்வளோ தூரம் நின்று பார்த்ததே இல்லை இங்கே நம்ம செக் போஸ்ட்டில். ஸோ அவ்வளோ ரஷ்ஷு இங்கே. ஸோ அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா அடுத்தது இங்கே அட்டைக்கட்டி வந்துட்டோம். இது என்னென்னா இந்த ராஜாதிராஜா பாறைன்னு பேர். இந்த கடைசியாக ராஜாதிராஜா பாறை ரஜினி கீழே இறங்கி வருவதில்ல, வால்பாறை வரதன், அந்த பாறை தான் இது. இந்த பக்கத்தில் தான் இந்த ஈபியோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அந்த பக்கம் போனீங்கன்னா ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. நீங்கள் 5th டே இங்கேயும் ஸ்டே பண்ணலாம். நான் 3 to 4 days வேணால், ஆக்சுவலி 5 days இருந்ததுனா தான் நீங்கள் ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக வரலாம். அப்பா நம்ம நல்லா போனால் திருப்தியாக சுற்றி பார்த்துட்டோங்கிற திருப்தி உங்களுக்கு வரும். ஸோ இது அந்த 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 ஈபி அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அதுக்கு மேலே தான் இந்த இது எடுத்தேன், டேம் வியூ இது. இந்த ஈபி கெஸ்ட் ஹவுஸில் போயின்னா அதுக்கு ஈபி பர்மிஷன் வேணும் அதுக்கு. ஏன்னா ஆனால் சார்ஜஸ் மினிமமாக தான் இருக்கும், ரொம்ப நிறையா இருக்காது. ஃபாரஸ்ட்டு தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். 3000, 4000, 5000 அப்படி வரும் அங்கே நீங்கள் அட்டைக்கட்டி விட்டாங்கன்னா. ஆனால் அந்த ஈபியில் உங்களுக்கு பர்மிஷன் வாங்க முடியும்னு கிடச்சிங்கன்னா வாங்கினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். ஸோ ஆனால் அருமையான லொக்கேஷன். இதில் ஸ்டே பண்ணுற அனுபவமே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஏன்னா அது ராஜாதிராஜா படம் ஃபுல்லாக இங்கே தான் நிறையா எடுத்துருப்பாங்க. அது இந்த திருமதி பழனிசாமிலாம் இந்த லொக்கேஷன் தான். இப்போ லாஸ்ட்டாக அந்த சேரன் படம் கூட வந்திருக்கும், ஏதோ ஒரு படம், அந்த சின்னையக்கா கூட வச்சுருப்பார்ல, அந்த படம்லாம் இங்கே தான் எடுத்துருப்பாங்க. திருமதி பழனிசாமி நிறைய சீன்ஸ் இங்கே தான் இருக்குது. ராஜாதிராஜா படம் ஃபுல்லாக அந்த ஜனகராஜ் கொள்கிற இடம்லாம் இந்த லொக்கேஷன் தான், இங்கே தான் இது. ஸோ அப்படி ஒரு லொக்கேஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த டேம் வியூ, அங்கே அந்த காடம்பரை டேம், அதோட வியூ தான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம போகிற அன்றைக்கி தான் இந்த நாய் என் பின்னாலே ஒரே விளையாட்டு என்கிட்ட. செம்ம சுட்டியான நாய் இது. அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கேருந்து கீழே கிளம்புறோம். தமிழ்நாட்டில் வரையாடு அதிகமாக இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா வரையாடு இங்கே வால்பாறையில் தான். அது நிறையா அந்த காலத்தில் நிறையா ஹண்டிங் பண்ணிட்டாங்க. இவங்க பிரிட்டிஷ் பீரியடில் பார்த்திங்கன்னா அந்த காட்டெல்லாம் அழித்து எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ வால்பாறை சுற்றி பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பாய்.